கிடைச்சிருப்பாரா, திரும்ப வந்திருப்பாரா, இப்ப பட்டாபிஷேகம் தான் நடக்குமா, எல்லாமே நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் புகழற சுக்ரீவனை. ஸோ புகழ நடக்கிறது. அடுத்த நாளைக்கு எல்லா பட்டாபிஷேக நாளும் வருது. சத்ருக்னன் தான் பட்டாபிஷேகத்துக்கான ஹெட், பட்டாபிஷேக ப்ரிப்பரேஷன்ஸுக்கான ஹெட். ஸோ அவர் வந்து எடுக்கிற பத்ரவேதி அப்படிங்கிறது ஒரு பீடம். அந்த பீட்டத்துலாம் உட்கார்ந்து அபிஷேகம்லாம் நடக்கும். அபிஷேகம் அதாவது நடக்கும். இது 14 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பீட்டத்தை எடுத்து வச்சிருப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பா. அப்போ ராமர் பட்டாபிஷேகம் கேன்சல் ஆனதுனால அதை பார்க்கறதுக்கே எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு. அது தூக்கி ஒரு மூலையில போடு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மூலையில தான் இருக்கும். இப்போ மறுபடியும் ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிறதுனால அது எடுத்துன்னு வந்து வெய் அப்படின்பா. ஸோ வெயிலுக்கெல்லாம் அது எடுத்துன்னு வந்து எல்லாருக்கு நேரையும் வெய்யது, எல்லாரும் பார்க்கட்டும் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது அப்படிங்கிற. ஸோ எல்லா மக்களும் அதுக்கு எல்லாம் பத்தியில் வந்து வைக்கிறா. வச்சோடனே அவர் சொல்ற சந்தனம் புஷ்பம் எல்லாம் ரெடியா இருக்குன்னா வசிஷ்டர் வந்து சந்தனம் வேணும் அப்படின்னு போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது, புஷ்பம் வேணும் அப்படின்னா போய் பறிச்சுன்னு வரணும்னு சொல்லக்கூடாது, எல்லாம் ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற. ஸோ சந்தனம் புஷ்பம் சாமரம்னா சாதாரண சாமரம் எடுத்துன்னு வரக்கூடாது. ராம பட்டாபிஷேகம் பண்ணி போற ஸ்பெஷல் சாமரம் எடுத்துனா அப்பா போட்டு சாமரத்தை எடுத்துட்டு வா அப்படின்னா சொல்ற. அப்புறம் கிரீடம், ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் எல்லா ரகுகுலத்திலயும் இவ எல்லா இக்ஷ்வாகு குலத்தோட ராஜா எல்லாமே